வச்சிடும், தாங்காது. அது போல சிவத்துக்கு முன்னாடி கோயில நம்ம என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அதனால திருக்கோயில் என்ன சொன்னாங்க, சாமிக்கு எதுக்கு நிக்காதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். சாமிக்கு எதிர நின்று சாமி விடலாமா? அதுக்குதான் கம்பி கட்டி சைட்ல நின்னுன்னு சொன்னா நம்மளால என்ன செய்யறாங்க, அதுக்கும் மேல எதுக்க போய் தான் நிக்காங்க. சைலண்டா நீங்க சைட்ல நின்னுங்க, நாங்க எதுக்கு போய் நிக்கோம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு எதுக்கு போய் நிக்கிறாங்க. அந்த எதுக்க நிக்கிறதுக்கும் மறைச்சுக்கிட்டு பின்னாடி எல்லாரும் வரிசையை மறைச்சு 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 நிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம வைத்தியநாத கோயில்லாம் அப்படிதான் இருக்கு. சாமிக்கு எதுக்க போய் சாமி கும்பிடுறது. சாமி எதுக்க போய் எப்பயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா கூடவே கூடாது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே. அபிராமியின் என்ன கண்கள் சொன்னாங்க? கடைக்கல்னா என்ன பார்வை? கடைக்கன் சைட்ல பார்க்கறதா கடைக்கன் பார்வைன்னு. புரியுதாங்க?